ஓம் நம சிவாய ஆதிசக்தி நமக. வணக்கம். மாயன் மாயலோக சேனலில் ஆன்மீக அன்பர்களை வரவேற்கிறோம். நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, மாந்திரிக கர்மத்தினால ஒரு அருள் பெற்ற ஒரு ஆத்மா எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். அதாவது அருள் பெற்ற ஒரு நபர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கு, ஸோ அதுலேருந்து அவருக்கு எப்படி விடுதலை கொடுக்குறோம் அப்படிங்கிற பார்க்குறோம். எல்லாம் இல்லை இறைவனின் அருளாலையும் என்னை வழிநடத்தும் ஈசனோட பேரருளாலையும் இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். ஆன்மீக அன்பர்களே, நண்பர்களே, நிறைய மக்கள் கஷ்டப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அவங்கக்கிட்ட அருள் இருந்தும் தெய்வீக சக்தி அளப்பரிய ஒரு ஆற்றல், மிகப்பெரிய ஒரு ஆற்றல், அந்த தெய்வீக சக்தியை வைத்து கொண்டு சில பேர் நல்ல காரியங்களை செய்கிறாங்க. நல்ல காரியங்களை செய்யும்போது அவர்களுக்கு தடையானது பல மாந்திரிகர்கள் மூலியமாகவும் போட்டி பொறாமையின் அடிப்படையிலும் போட்டி பொறாமையோட தாற்பயத்திலையும் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நல்லது செய்கிறவர்கள் போய் மாந்திரிக கர்மத்தால் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதாவது தடங்கல் பண்ணுறாங்க. ஸோ தடங்கல் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற தெய்வ சக்தியானது அவர்கிட்ட பேசவோ வழிநடத்தவோ இல்லாத அளவுக்கு உடலாலையும் உடலில் வலிமையை குறைக்கிற விஷயமாகவும் பார்க்கப்படுது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த கர்மங்கள், ஆனால் இந்த தெய்வம் வெறு உடம்புக்கு கட்டுப்பட்டு வெறு உடம்பில் உடல் கட்டு விழுகிறதுனால இவர் உடம்பில் இறங்கி நல்லது பண்ண முடியலை. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க நோய்வாய்ப்படுறாங்க. ஏன்னா தெய்வம் கட்டில் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் விஷயம். அதன் அடிப்படையில் நோயில் இருக்கும்போது அந்த இப்போ யாராக இருந்தாலும் தெய்வத்தை நம்ம இந்த தீய சக்தியில் பாதிக்கப்பட்டவங்களை அந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரோம், ரீட்டைன் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு வைங்களேன், ரீகைன் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு வைங்களேன். அந்த ரீட்டைன் பண்ணி வரும்போது அவங்களுக்கு கிடைக்கிற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பலகீனம் மட்டும்தான் இருக்கும். உடலில் நோய் சார்ந்த பலகீனம் இருக்கும். ஸோ தெய்வ சக்தியிலேருந்து, அதாவது தீய சக்தியிலேருந்து அதோட பிடியிலேருந்து வெளியில் தெய்வ சக்தி நம்ம உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி குடிச்சிட்டு போயிருந்ததுல தீய சக்தி கொடுத்துட்டு போன பலகீனத்தையும் நோயையும் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணி, அதாவது அதுக்கு தகுந்த காயகல்பங்கள் சம்மந்தப்பட்டதோ அல்லது ஆரோக்கியமான உணவுகளையோ எடுத்து எந்த உணவு சேரும் எந்த உணவு சேராது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அந்தந்த உணவுகளை சேர்க்க வேண்டிய உணவுகளை சேர்க்கணும். ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கையில் வாய் வயிறெல்லாம் வெந்து போயிருக்கும்போது கண்டதை சாப்பிட்றதுக்கு மனசு ஏங்க தான் செய்யும். அப்போ மனசுக்கு ஒரு கேட் போடணும். கேட் போட்டு நல்லதை மட்டும், அதாவது எளிதில் ஜீரணமாகக்கூடிய அந்த புண்ணை ஆற்றக்கூடிய, இன்றைக்கி எல்லாருக்குமே வைரஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே வேக்காலம், எல்லாருக்குமே வயிற்றுலேருந்து வாயிலேருந்து ஆசன வாய் வரையிலும் வெந்து போயிடுது. அந்த அளவுக்கு வேக்காலத்தை கொடுத்துருது. சில பேருக்கு அம்மை மாதிரி போட்டுருது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது அம்மையான்னு பார்த்தா அம்மையாகவும் இல்லை. முன்னையெல்லாம் காய்ச்சல் வரும் வைரல் சம்மந்தமாக, இப்போ காய்ச்சல் வராத ஒரு நிலையாக இருக்குது. பார்த்தா எல்லாம் வெந்து போயிடுது. அதுக்காக நம்ம யாரோட மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் எந்த மெடிக்கேஷனையும் எடுத்துக்காதீங்க. மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா மருத்துவர் சொல்லுவார், என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சாப்பிட்லாம், இதை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அதை கடைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் அவசியம் எல்லோருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன் இந்த காணொளி வாயிலாக. அடுத்த விஷயம், இந்த தீய சக்தியிலேருந்து விடுதலையாகி அவர்கிட்ட தெய்வ சக்தி இறங்கி பேசுகிற விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இந்த காணொளியில் உங்களுக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும். இறங்கி அவர்கிட்ட எவ்வளோ ஆனந்தமாக அந்த ராமதூதன் அனுமன், அதாவது ராமதூதனாக இருக்கக்கூடிய அனுமனாக இருக்கட்டும், அதாவது கருங்குரங்காக இருக்கட்டும், கருங்குரங்குன்னு சொல்லக்கூடிய சிம்பான்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடிய இதில் ரொம்ப பலசாலியாக அஜானு பாகுவான வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு இது எப்படி சொல்கிறது, சில மூவியில் கூட விஷயங்களை பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பலம் கிடைக்கும் அவங்க இறங்கும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இந்த காணொளியில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு புரிதல். யாரெல்லாம் இந்த தெய்வ சக்தியை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்களோ தயவுசெய்து நீங்கள்
தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 7904311126 7090431126. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு ப்ரேயராக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை நேரில் வந்து சந்திக்கலாம். அதோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே அதுக்கு அந்தந்த தேவதைக்கு தகுந்த மூலிகைகளை கொண்டு அந்த தீய விஷயங்களை, கெட்ட சக்திகளை வெளியே ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் தெய்வீக சக்தியோட நிலையை நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறேன். சில உடம்புக்கு சக்தி உடம்புக்கு தெய்வம் இறங்கும் பேசும். இப்போ இவர் உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி உடம்பில் பட்டது. சில உடம்புக்கு மனமே குருவாக இருந்து செயல்படும். சில உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கும். சுவாமி பேசுகிறது காதில் கேட்கலாம், காட்சியாக கிடைக்கலாம். அது அவரவர்களோட கர்மத்தை பொறுத்து அவரவருடைய சக்தி உடம்பா, சிவன் உடம்பா, அர்த்தநாரி உடம்பாங்கிறத பொறுத்து அவரவருக்கு நிலை கிடைக்கும். அதுக்கு தகுந்த காயக்கல்ப சம்பந்தப்பட்ட மூலிகைகளை பயன்படுத்தி தான், அதாவது அபூர்வ சக்தி வாய்ந்த தெய்வீக சக்தி வாய்ந்த மூலிகைகளை பயன்படுத்தி இந்த தெய்வ கட்டுகள் எல்லாம் உடைச்சி, தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய கட்டாக இருக்கட்டும், உடலுக்கு இருக்கக்கூடிய கட்டுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உடைச்சி உங்களுக்கு அருளையும் அந்த இறைவனோட அருளால் பொருளும் ஆரோக்கியமும் வந்து சேரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. ஆதிசக்தியே நமக. வணக்கம். அறிவோம் அமானுஷ்யம் அப்படிங்கிற சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தெய்வ சக்தியோட எங்கே போய் பரிகாரம் பண்ணியும் சரியாகாத நிலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அதுலேயே அவங்க பாதி அனுபவப்பட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாதி சாமியாராகவே இருப்பாங்க. அந்த அருள்நிலை அடைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடமும் போய் போய் பண்ணி 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 அவங்களுக்கு இதுதான் வாட் இஸ் வாட், இதுதான் கர்மாங்கிறத வெட்ட வெளிச்சமாக சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இங்கே நம்ம இதில் ஆதி சித்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட அருளாலையும் காகபுஜனோட வழிகாட்டுதல்லையும் நம்ம இந்த பாயிண்ட்டு தான் உன்னுடைய கர்மாவுக்கு மூல காரணம், இதன் அடிப்படையில் தான் உனக்கு நோய், இதன் அடிப்படையில் தான் நீ கஷ்டப்பட்டது, இதன் அடிப்படையில் தான் உங்களுடைய குடும்பங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிறது கொள்வது, உங்கள் பேச்சை கேட்காம போகிறது வர்றது எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். தாய் செய்கிற கர்மமானது மகனை சேரும், தந்தை செய்கிற கர்மமானது மகளை சேரும். ஸோ அதனால் தாய் தந்தையர் எந்த அளவுக்கு நல்லபடியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்க போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா தாய் தந்தையர் நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் வழிகாட்டுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கணும். வளர்க்குற காலத்தில் என்ன பண்ணிடுறோம், நம்ம குழந்தைகளை அடுத்தவங்கள்ட்ட டேக் கேரியர் மாதிரி வேறொரு ஆயாமா மாதிரி உள்ளவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரீயாக போயிடுறோம். நிறைய குடும்பங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளை எப்படி பார்க்கும்? ஸோ இதுதான் ஒரு படுகை முடியலைன்னாலும் நம்ம குழந்தை நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னா நம்ம அவங்கள கூட இருந்து சிறு வயசில் என்னெல்லாம் அவங்கள கவனிச்சிக்கிறோமோ அதை பொறுத்து அவங்க நம்மளை கவனிச்சிக்க போகிறாங்க. நம்ம கொடுத்தது தான் நமக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. அன்றைக்கி நல்லா பார்க்குறவங்களுக்கே கலியுகத்தில் யுக தர்மத்தின் அடிப்படையில் நல்ல தாய் தந்தையர் நல்லா பாசமாக பார்க்குற குழந்தைகளே தாயையும் தந்தையையும் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் இல்லாத சூழ்நிலை போயிட்டுருக்கு. அதுவும் இந்த சில பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அவங்களுடைய எல்லாருடைய பந்தபாச உறவுகள்லேயே விரிசல் நிறையா விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமசிவா. ஒருத்தருக்கு கோவிட் வந்திருக்குன்னா பெத்த அம்மா கூட போய் கோவிட் வந்தவங்களை பார்க்குறதுக்கே இன்றைக்கும் வைரஸு பாசிட்டிவ் கோவிட் பாசிட்டிவ்னு சில பேருக்கெல்லாம் வைரல் ஃபீவர் வைரல் பிரச்சனை வருது. அது சார்ந்து யாராவது இப்போ பாதிக்கப்பட்டாக்கா சொந்தக்காரங்க போய், அதாவது அம்மா பெத்த தாயோ தந்தையோ போய் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. எல்லாமே இறைவன் விதித்த விதிப்படி நடக்கும். நம்ம இந்த நோயில் தான் போகணும்னு எழுதப்பட்டிருந்ததுன்னா அந்த நோயில் நம்ம போக போகிறோம். அதனால் இறைவனை மீறி இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்ல. எவ்வளோ பணம் காசு நம்மள்கிட்ட இருந்தாலும் இறைவன் கூப்பிட்ற நேரத்தில் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து தான் ஆகணும். அதனால் இங்கே யாரும் எதுலேருந்தும் ஒழிய முடியாது. எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருந்து எவ்வளோ பெரிய டோர் போட்டிருந்தாலும் காலன் வந்து கூப்பிடும்போது நம்ம
போயிட்டே இருக்கணும். எத்தனை டோராக இருந்தாலும் உடம்பை விட்டு ஆன்மா, உயிரானது ஜீவனானது உடம்பை விட்டு வெளியே போயிடும், ஆன்மா பிரிஞ்சிடும். ஸோ ஜீவ ஆற்றல்ங்கிறது இயங்கும் ஆற்றல், ஆன்மாங்கிறது நித்திய ஆற்றல். ஸோ ஜீவனையும் சிவனையும், அது சிவன்னா ஆன்மா, ஜீவன்னா சக்தி சார்ந்த விஷயம். ஸோ ரெண்டையுமே பேணி பாதுகாப்போம். சித்தர்கள் வழியில் நாமும் பயணிப்போம். ஓம் நம சிவாய. ஆதிசக்தியே நமக. சீதாராம ஜெய ராம ஹரி ராம ஓம் ராம 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 ராம். சீதாராம ஜெய ராம ஹரி ராம ஓம் சீதாராம ஜெய ராம ஹரி ராம ஓம் ராம் 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 ராம். ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா வா வா. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா வா வா. ஓம் நங்கள மங்களம் ஜிங்கள மங்களம் லாலிலம் மும்பட சுவார கட்டு 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 அவள் கவா மைம்ல மஞ்ச மைம்ல மஞ்ச மைம்ல மஞ்ச மைம்ல மஞ்ச மைம்ல மஞ்ச. ஓம் ஜிங்குர மைம்ல நம ஸ்வாசாம் ஜிங்குர மைம்ல தா சாப்பிடு. ஓம் ஜிங்குர மைம்ல நம ஸ்வாசாம் ஜிங்குர மைம்ல நம ஸ்வாசாம் ஜிங்குர மைம்ல நம ஸ்வாசாம். ஓம் ஜிங்குர மைம்ல நம ஸ்வாசாம் ஜிங்குர மைம்ல நம ஸ்வாசாம் ஜிங்குர மைம்ல ஜிவே நம ஸ்வாம் ஜிங்குர மைம்ல ஜிவே நம ஸ்வா. ஓம் ஜிங்குர மைம்ல ஜிவே நம ஸ்வாம் ஜிவே நம ஜிவே நம நசி 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 மசி 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 மசி. ஓம் சிவே நம சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம 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 ஓம். ராம் 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 ராம். ராம 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 ராம. சீதாராம ஓம் ஜெய ராம ஓம் ஹரி ராம ஓம் சிவ ராம ஓம் ராம 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 ராம. ஓம் மட ஓங்காரமட தா சாப்பிடுவா. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதி. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா வா வா. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா வா வா. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா வா வா. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா வா வா. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா 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 வா. ஓம் மட ஓங்காரமட ஆதிமட சொர்ணமட ஜோதிமட குபேரமட வா 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 வா. சாப்பிட்டு வா சாப்பிட்டு வா சாப்பிட்டு வா. ஜெய் ஜெய் ஸ்ரீராம். நல்லா இனிப்பா இருக்கா உரப்பா இருக்கா? அடிச்சு உடச்சு வா. அட்டா கீழே வச்சு ஆடுறா. ஓங்கி ஆடுறா. வித்யா இந்த தர சொல்கிறேன். தண்ணி வேணும் அம்மா கிட்ட. தண்ணி கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு. மாடனை எவனாவது நீ கட்ட முடியுமா? வித்யா